அது விஞ்ஞானம் சொல்லுது இந்த நிலைகளில் அவர்களே சாப்பிட வேண்டும் நோக்கம் இந்த விஞ்ஞானம். இதுக்கு முன்னே நம்ம பாட்டி எளிமையாக மனித உணர்வுகளை எவ்வளவு தெரிவித்து பேசுவதில்லை. சிந்தித்து உணர்வு மூலம் உணர்வது பல்லாயிரம் இதை போல ஒருவரிடம் நாங்கள் சந்திக்கும் போது அவரும் நானும் பார்ப்போம். நானும் பேச அவரும் பேச. ஆனால் அவர் சொல்ற செய்திகளெல்லாம் எனக்கு புரிகிறது. எந்த மொழிகளுக்கு தெரியவில்லை. பல செய்திகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த பேச்சு காதலே விடல உள்ளே உணர்வுல பயிர்த்துக் கொண்டே இருக்கிறது. பல செய்திகளை சொல்கிறார். அதன் பிறகு இவர் உங்களுக்கு சொன்னதாக என்று நான் ஆரம்பித்தேன். ஏனெனில் மனிதனுக்கு நம்மவர்களுக்கு நம்மிடம் இருக்கிற அபார சக்தி நமக்கு தெரியவில்லை. நம்மிடம் அபார சக்தி உள்ளது. அது நம்முடைய உணர்வு அலைகள். நாம தனியாக போகும்போது மனங்கள் தெரியும். சிலருக்கு அந்த அடையாளம் இருக்கும். திடீர்னு மல்லிகை பூவாச்சு கிடைக்கும். சுற்றி பார்த்தா ஒன்றும் தெரியாது. திடீர்னு சங்கடமான விஷயம். சில இடத்துல கற்பூரம் இருக்கும். ஞான சபையை சுற்றி எல்லையாக கற்பூரமான விஷயம். ஞான சபையை சுற்றி கற்பூரமான விஷயம். அதனால ஞான சபையில கற்பூரம் ஏற்கக்கூடாது. கற்பூரம் ஏற்றதுக்கு ஒரு இடத்தை பிடிச்சு வைக்க கற்பூர மேகல் அங்கதான் ஒரு கற்பூரம் ஏற்ற. ஞான சபை எப்பொழுதுமே கற்பூர மரம் இருக்கிற இடம். அங்க போய் இல்லையா கற்பூரம்? எவ்வளவு அறியாமை, அறியாமையான மாதிரி அறியாமையா இல்லையா? அங்கதான் நம்ம தெரியும். கற்பூரம் ஏற்றுவதற்கு என்று ஒரு இடம் வைத்தார்கள். கற்பூர மேடை. ஞான சபையில் எப்போதும் கற்பூரம் வீசிக்கொண்டே இருக்கும். ஏன்னா பள்ளம் பெண்ணால் ஞான சபையில் ஆரம்பித்தார். கற்பூரம் மணக்கிறது. சித்திபுரத்தே பெருந்தோறும் சிறுகுளம் சக்தி வீடு கரைத்தோறும் எத்திசையும் உள்ளவரும் வந்தே ஓடி வருவது. என்ன அர்த்தம்? ஞான சித்தி புறம் என்று சின்னம் நாடகம் செய்யும் இடம் என்று இது ஞான சித்தி புறம். இந்த ஞான சித்தி புறத்தை ஏன் இப்படி உருவாக்கிறார்களா? அவர் பட்ட பாடு கொஞ்சம் கொஞ்சம் அல்ல. படி நான் பட்ட பாட்டை வைத்தால் மனைவி கரையே. அப்பொழுது பாடுவதற்கு அவர் ஞானசித்தர் ஆனார். அப்படி அவர் ஞானசித்தர் ஆகிய பிறகு அவரை யார் நினைத்து நெகிழ்கிறார்களோ அவர்களும் அவர் வழிக்கே வந்திருப்பார்கள் என்று பொருள். அவ்வளவு எளிமையான வழியை கொடுத்தார். அவர் பட்டப்பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டார். அப்படி கஷ்டப்பட்டு ஞானசித்தர் ஆகிய பிறகு அவரை நினைப்பவர்கள் சித்தர்களாக ஆகலாம். அவர் திருவள்ளுவாரை படிப்பவர்கள் சித்தர்களாக ஆகலாம். அவரை ஞானசபையை தரிசிப்பவர்கள் சித்தர்களாக ஆகலாம். அவருடைய அறிவர்களுடைய வார்த்தைகளை கேட்பவர்கள் சித்தர்களாக ஆகலாம். தர்மசாலையில் தர்மத்தை செய்ய வேண்டும். நம்மால முடிந்த உபகாரம் தர்மசாலையில நம்மளும் தாழ்ந்தவர்களுக்கு ஒரு உணவுக்காயும் தர்மசாலையில் செய்ய கண்டவர்களுக்கு ஏமாறாது.